நெருக்கமும் மாறிடும் நேரம், சுக வாழ்வு துளித்திடும் காலம், எல்லா நெருக்கமும் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூடியிருப்பாராக. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் நமக்கு ஆறுதலான வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த நாளில யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய ஜெபங்களை, உங்களுடைய மனக்குமரல்களை ஆண்டவரிடத்தில் வைத்திருக்கிறீர்களோ, ஐயோ இன்னும் நடக்கவில்லையே என்று யாரெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இனி நீங்க எந்த காரியத்தை செய்ய வேண்டியதில்லை, ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்திவிட்டு நீங்கள் சும்மா இருங்க. நீங்கள் சும்மா இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் எந்த முயற்சி எடுக்க வேண்டாம். எந்த முயற்சியும் என்று சொல்லும் பொழுது அந்த காரியத்திற்காக இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று அங்கலாய்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் சத்துக்களை கர்த்தர் மடக்கடித்து பாதபடியாக்கி போட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஏங்கிக் கொண்டிருந்தீர்களோ, அதிலே கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி சாத்தானை ஆண்டவர் மடங்கடித்து போட்டு சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு உங்களுக்கு ஆண்டவர் வழியை உண்டு பண்ணி புதிய ஆரம்பத்தை, நியூ பிகினிங் ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற காரியங்களில் இன்னைக்கு அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் அவர்களுடைய காரியங்களிலே நீர் நின்று யுத்தம் பண்ணி நீ ஜெயத்தை தருகிறார், வெற்றியை தருகிறார். எந்தெந்த காரியங்களில் தோல்வி உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் நின்றும் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தந்து நீ சாட்சியாய் நிறுத்து மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற சாட்சியோடு கூட நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபையால் நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.